தொலைபேசி வாயிலாக தன்னுடைய இரங்கலை பதிவு செய்வதற்காக நம்மிடையே இணைகிறார் விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் திரு ரவிக்குமார். ஒரு மூத்த அரசியல்வாதி, அனைத்து தரப்பினராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் இன்று நம்மிடையே இல்லை. அவருடைய இழப்பு எப்படிப்பட்ட ஒரு இழப்பை பார்க்கப்பட்டது? பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அளவிலான அரசியலிலும் கூட இது போன்ற ஆளுமைகள் மிகவும் அரிதாகவே இப்பொழுது இருக்கிறார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையும் மக்களுடைய மேம்பாட்டத்துக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக அர்ப்பணித்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு எல்லோராலும் புறக்கணிக்கப்படுகிற விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தோளில் சுமந்து அவர்களுக்காக பாடாற்றியவர். அதிலே பல இன்னல்களை எதிர்கொண்டவர். பல ஆண்டு காலம் சிறையிலே வாடியவர். ஆனாலும் கூட அவர் அதிலே கொஞ்சமும் சோர்வடையாமல் தன்னுடைய லட்சியத்தை முன்னெடுத்து சென்றார். இன்னைக்கு திரு ஐயா நல்லக்கண் அவர் அதுவும் இடதுசாரி இயக்கத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, இயக்கத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய குறியீடாக பார்க்கப்படுகிறார் என்றார். அவருடைய அந்த வாழ்வுதான் காரணம். இடதுசாரி கொள்கை என்பது அனைவருக்குமான கொள்கை. நல்லக்கண் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அவருடைய அரசியல் சார்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஐயா நல்லக்கண் அவர்களை இன்றைக்கு புகழ்கிறார்கள் என்றால் அதுதான் அந்த இடத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியே நடந்தவர். எளிமை என்பது ஏதோ காந்திய பற்றாளர்களுக்கு மட்டுமே குறித்தானது, மகாத்மா காந்தியடிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து என்பது போல பலரும் கருதுவார்கள். ஆனால் இந்த எளிமை என்பது இடதுசாரி ஒரு குறியீடு. அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த எளிமையை விடாமல் அவர் பின்பற்றி இருக்கிறார். அவர் பெரிதாக இது போன்ற போட்டியில் அந்த பதவிகளை பெற்று அதன் மூலம் எந்த புகழையும் அடைந்து மக்களுடைய போராட்டத்திலே இருந்து அவர் பணிதான் இன்றைக்கு நாடே அவரை போற்றுகிறது. ஐயா நல்லக்கண் அவர்கள் நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அகைசால் தமிழர் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை போற்றி கௌரவித்தார். அவர் அந்த கௌரவம் என்பது ஏதோ அரசு செய்கிற கௌரவம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவரை அகைசால் தமிழர் என்று என்றென்றைக்கும் போற்றும், பாராட்டும், நினைவில் வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி திரு ரவிக்குமார்.